அர்ச்சுனா எம்பியை கைது செய்வது தொடர்பில் சந்திரசேகர் வெளியிட்ட தகவல். அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்கை எச்சரிக்கும் சரத் வீரசேகர. மண்ணை காதலித்ததால் காதலர் தினத்தன்று விடுவிக்கப்பட்டோம், வேலன் சுவாமிகள் தெரிவிப்பு. தையிட்டி துண்டு பிரசுர விவகாரம், கஜேந்திரகுமார் எம்பிக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. எமது வாய்களை மூட வர வேண்டாம், நாடாளுமன்றத்தில் பொங்கி எழுந்த சஜித் பிரேமதாச. யுக்ரைன் போர் தொடர்பில் மும்முனை பேச்சுவார்த்தை நடத்தப்படும், டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் நபர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்திய விடயம் குறித்து போலீசார் தான் தீர்மானம் எடுக்க வேண்டும் என கடற்றொழில் மற்றும் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குறிப்பிட்டுள்ளார். இன்று யாழில் 2025 ஆண்டுக்கான பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்தல் தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் கைது செய்யக்கூடாது என்கிட்ட, அவர் நல்ல கராட்டியெல்லாம் பழகியிருக்கார், அவர் கைது செய்து அவர் மேலும் மேலும் சிக்கலுக்குள்ளாய்க்கால் வாங்கி நீங்கள் ஊடகவியலாளர்களும் அதிகமாக பேசி வேறு எதுவும் அவருடைய ப்ரவுன் பேட்டில் எதுவும் பிரச்சனையை சந்திக்காங்க. அது சம்பந்தமாக போலீஸ் தான் முடிவு எடுக்கணுமே தவிர நாங்கள் இல்லை. இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் பிரிவினைவாதிகளுடன் ஒன்றிணைந்து இலங்கையின் உள்ளக விவகாரங்களில் தலையிட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். அத்துடன் போராட்ட காலப்பகுதியிலும் அவர் முறையற்ற வகையில் செயற்பட்டதாகவும் அவரை மீண்டும் அமெரிக்காவுக்கு அழைக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதிக்கு எழுத்து மூலமாக அறிவிப்போம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் பிரிவினைவாதத்துக்கு எதிரான கூட்டணியினர் கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் முன்பாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டபோது அதில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போது சரத் வீரசேகர இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இவர் அங்கு மேலும் தெரிவித்துள்ளதாவது, இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் இலங்கையின் இறையாண்மைக்கும் சுயாட்சிக்கும் சவால் விடுக்கும் வகையில் செயற்பட்டுள்ளார். நாட்டின் உள்ளக விவகாரங்களில் தலையிட்டுள்ளார். அத்துடன் வியன்னா ஒப்பந்தத்தையும் மீறியுள்ளார். எமது அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டத்தின் போது அமெரிக்க தூதுவர் முறையற்ற வகையில் செயற்பட்டார். பிரிவினைவாதிகளுடன் ஒன்றிணைந்து செயற்பட்டார். அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கினார். ஆகவே இவரை மீண்டும் அமெரிக்காவுக்கு அழைத்து விசாரணைகளை முன்னெடுக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதியிடம் வலியுறுத்துகின்றோம். பாலினம் தொடர்பில் ஊடகவியலாளர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கான அமெரிக்காவின் USAID நிறுவனம் பல மில்லியன் டாலர்களை செலவழித்துள்ளதாக அமெரிக்காவின் புதிய அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. இலங்கையின் கலாச்சாரத்தை சீரழிப்பதற்காகவே இவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஆகவே இவ்விடயம் குறித்து முறையான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறும் நிதி பெற்றுக் கொண்டவர்களின் விவரங்களை பகிரங்கப்படுத்துமாறும் கேட்டுக் கொள்வதாக சரத் வீரசேகர் மேலும் கூறியுள்ளார். மண்ணை காதலித்ததால் காதலர் தினத்தன்று விடுவிக்கப்பட்டோம் என வேலன் சுவாமிகள் தெரிவித்துள்ளார். வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கி சுதந்திர தின எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டமைக்கான வழக்கு கிடக்கில் போடப்பட்ட நிலையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். குறித்த போராட்டம் கடந்த 2023 ஆண்டு பிப்ரவரி மாதம் யாழ் பல்கலைக்கழகம் முன்பாக ஆரம்பமாகியிருந்தது. குறித்த போராட்டத்தில் கலந்து கொண்டமை தொடர்பில் 2023 ஆகஸ்ட் மாதம் வேலன் சுவாமிகள், MK சிவாஜிலிங்கம், வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க பிரதிநிதிகள் உள்ளிட்ட 10 பேருக்கு எதிராக கிளிநொச்சி போலீசாரால் வழக்கு தொடரப்பட்டது. குறித்த வழக்கானது நீண்ட காலமாக தவணையிடப்பட்டு வந்த நிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் கிளிநொச்சி சட்டத்திரண்டிகள் பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையாக்கினார். இந்நிலையில் குறித்த வழக்கானது நீதவானால் கிடப்பில் போடப்பட்டது. குறித்த விடயம் தொடர்பில் வேலன் சுவாமிகள் கருத்து தெரிவிக்கையில், இந்த வழக்கானது இன்றைய தினம் கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றது. எத்தனை வழக்குகள் வந்தாலும் இந்த மண் மீதான காதல் மாறாது. எங்கள் உயிர் இருக்கும் வரை இந்த மண் மீதான காதலும் இன விடுதலையும் அதற்கான போராட்டமும் எப்போதும் தொடரும். கிட்டத்தட்ட 2 வருடங்களாக இடம்பெற்ற இந்த வழக்கு கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றது. எங்களது ஜனநாயக உரிமைகளை வென்றெடுப்பதற்காக நாங்கள் செய்யும் போராட்டங்கள் மீது ஸ்ரீலங்கா அரசின் உத்தரவின் பெயரில் ஸ்ரீலங்கா போலீசார் அவ்வப்போது பொய் வழக்குகளை போட்டு துன்புறுத்துவதும் அச்சுறுத்துவதும் மிகவும் கண்டிக்க வேண்டிய விடயமாக இருப்பதாக வேலன் சுவாமிகள் தெரிவித்துள்ளார். தையேட்டியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரையை இடிக்க மக்கள் ஒன்று சேர வேண்டும் என சமூக ஊடகங்களில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் பெயரை குறிப்பிட்டு பரப்பப்பட்ட துண்டு பிரசுரம் தொடர்பாக நீதிமன்றத்தில் முன்னிலையான நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தையேட்டி திஸ்ஸ விகாரையை இடித்து அகற்ற சமூக வலைதளங்களில் துண்டு பிரசுரத்தை பரப்பினர் என்ற குற்றச்சாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தினால் அழைப்பு கட்டளை விடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்றைய தினம் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையான நாடாளுமன்ற உறுப்பினரை 1 லட்சம் ரூபாய் சொந்த பிணையில் விடுவித்த நீதவான் வழக்கை ஜூன் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார். அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சார்பில் சட்டத்தரணி மகிந்தன் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார்.
மேலும் குறித்த துண்டு பிரசுரம் சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்ட நிலையில் அது போலியானது என தெரிவித்து ஊடக சார்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெளிவுபடுத்தியதுடன் தனது சமூக வலைதளத்திலும் போலி செய்தி என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தையிட்டியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரையை இடிக்க மக்கள் ஒன்று சேர வேண்டுமென சமூக ஊடகங்களில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் பெயரை குறிப்பிட்டு பரப்பப்பட்ட துண்டு பிரசுரம் தொடர்பில் பலாலி காவல்துறையினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மீது குற்றச்சாட்டு வழக்கு பதிவு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் ஏற்பட்ட மின்தடைக்கு இனிமேலும் குரங்குகள் மீது பள்ளி போட வேண்டாம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அத்துடன் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் என்ற வகையில் கருத்து தெரிவிக்க எனக்கு சந்தர்ப்பம் தர வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கான பதில்களை நாடே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றது. மின் துண்டிப்பு தொடர்ந்து நடக்குமா, அரசியல் பழிவாங்கல்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுமா போன்ற பிரச்சினைகளுக்கு பதில் வழங்கப்பட வேண்டும். இந்த மின் துண்டிப்பு குறித்து இந்த சபையில் அமைச்சர் விளக்கமளிக்க வேண்டும். பிரதேச செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் அரசியல் பழிவாங்கல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். வெளிநாடு முதலீட்டாளர்கள் கூட நாட்டை விட்டு வெளியேறி வருகின்றனர். இந்த ஞாயிற்றுக்கிழமையும் மின்சாரம் துண்டிக்கப்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சூரிய சக்தி உற்பத்திக்கு ஏற்ப விநியோகம் இடம்பெறாவிட்டால் மின்தடை ஏற்படும் அபாயம் காணப்படுகிறது. இது தொடர்பில் அரசாங்க தரப்பில் பதில் வழங்க வேண்டும். புதிய உற்பத்தி ஆலைகளை திறந்து சமநிலையற்ற தன்மையை ஏற்படுத்தாத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இனிமேலும் குரங்குகள் மீது பள்ளி போட வேண்டாம் என சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்துள்ளார். யுக்ரைன் போர் தொடர்பாக மும்முனை பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. முன்னிச்சில் இன்று நடைபெறும் பாதுகாப்பு மாநாட்டில் அமெரிக்க, ரஷ்யா மற்றும் யுக்ரைனிய அதிகாரிகள் சந்தித்து கலந்துரையாடுவார்கள் என டிரம்ப் தெரிவித்திருந்தார். யுக்ரைனில் போரை எவ்வாறு முடிவுக்கு கொண்டு வருவது என்பது குறித்து இதன்போது பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் டிரம்ப் கூறியுள்ளார்.